ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி பார்க்க போறோம்னா கோவாவில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போறோம். கோவாவில் ஒரு நைட் கிளப்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் போய் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதில் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பைரோத்தனிக் ஸ்பார்க் இருக்கலாம், இல்லை சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் வந்து அங்கே பப்ல இருந்தவங்க வெளியே வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நேரோ ரோடு இருக்கிறதுனால நிறைய பேர் வெளியே வர முடியல. அதனால நிறைய பேர் வந்து பேஸ்மெண்ட்லயும் கிச்சன்லயும் போய் தஞ்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க பாத்தீங்கன்னா ஃபயர்னால இருக்கல, பேர்ன்ஸ்னால இருக்கல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூச்சுத்திறனால சஃபகேஷன்ல இறந்துட்டாங்க. அதுதான் முக்கியமான உயிரிழப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி அந்த பப்போட மேனேஜர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க. இந்த பப்புக்கு வந்து இந்த நேரோ லைன்ல வந்து யார் வந்து லைக் பெர்மிஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்பு இது வந்து அந்த அவங்க என்ன போலீஸ் என்ன சொல்றாங்க, இந்த இடம் வந்து பம்பு நடத்துறதுக்கே தகுதியில்லாத இடம், இது வந்து இவ்வளவு பெர்மிஷன் கொடுத்தாங்க சொல்றாங்க. ஒரு சின்ன தப்பு அது வந்து இவ்வளவு உயிரை வந்து தாவாகிடுச்சு. ஸோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபாலோ த ரூல்ஸ். இதுல உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.